இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப உயரமான மலையான வெள்ளிங்கிரி மலை ஏறின பயணத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸோட இந்த பயணத்தை மேற்கொண்டங்கிற இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்களோட டாக்ஸ் எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ 6:30 மணிக்கு நாங்க வண்டியில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ரோட்ல பார்க்க சூப்பரான பாத்தேவோட சூப்பர் வியூஸோட பார்த்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தேன். சிவராத்திரினால பேரூர்ல சூப்பர் டெக்கரேஷன் செம்மையா பண்ணிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் போற வழியில ஒத்தவழி பாத மாதிரி இருட்டா போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியில பார்த்தா ஈஷாவோட லைட் செட்டிங்கோட இருந்தது. போலீஸ் செக் பண்ணி தான் எல்லாரும் விட்டுட்டு இருந்தாங்க. எப்படியும் அந்த பாத்து வேலை தாண்டி அங்க எப்படியும் பூண்டி அடிபாரத்துக்கு போயிட்டேன். பூண்டி அடிபாரத்துக்கு போயிட்டு அங்க போனா செம கூட்டமா இருந்தது. ஓகே, ஹலோ, வெல்கம் டு எஸ்விலா 08. இப்போ நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பூண்டி அடிவாரத்துக்கு வெள்ளிங்கிரி மலை ஏற போறோம். இன்னைக்கு கொண்டாந்தாங்க வெள்ளிங்கிரி மலை ஏற போறோம். அந்த பயணத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கைஸ். நம்ம வீடியோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம போற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. மலை ஏற போற வழியில பார்த்தா கியூ நிக்க ஆரம்பிச்சிச்சு. மலை ஏறுறவங்களை வந்து செக் பண்ணி மெதுவாக தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரம் கியூல நின்னதுக்கு அப்புறம் முன்னாடி போகும்போது தான் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறி போறதுக்கு ரொம்ப கடினமான பாதையா இருந்தது. இந்த மலை ஆன்மீகத்தில் ஆரம்ப கட்டம்னு சொன்ன மாதிரியே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மலை ஏறி வெள்ளை பிள்ளையார கும்பிட்டுட்டு 2ஆம் மலைக்கான பயணம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப இருட்டா இருந்தது. எப்படியே டார்ச் வெடிச்சுல மேலே ஏறி வீடியோ ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணிட்டு நாங்க எப்படி 2ஆம் மலை பாதி வந்துட்டோம். சட்டையெல்லாம் கழட்டிட்டேன். மலை தாண்டி வரக்குள்ள கை கால வச்சு 2ஆம் மலை ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப இருட்டா வேற இருக்கு. கேப்சர் பண்ண ஃபுட்டேஜ் வேற இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ A few moments later. ஒருவேளை 2ஆம் மலையும் தாண்டி வந்துட்டோம். பாம்பாடு சில கோயிலிடம் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாச்சா எடுக்க முடியல. அப்படியே 3ஆம் மலையும் ஏறி வந்துட்டு இருந்தோம். அப்படியே 4ஆம் மலை கிட்ட ரொம்ப குளிரா வந்துச்சு. டைம் ரொம்ப கம்மியா இருந்தா அங்க ரெஸ்ட் எடுத்து கிளம்பி 1 hour later. அப்படியே 5 மணிக்கு நாங்க எழுந்துச்சு 4ஆம் மலை ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இருட்டா வந்துச்சு. செம்ம கூலிங்கா வந்தது. பாருங்க ஃபுட்டேஜ்ல கொஞ்சம் இருட்டாவே இருந்தது. எப்படி டார்ச் வச்சு கிளம்பிட்டு ஒரு வழியா நாங்க தேடி வந்த களைப்புல அந்த 7ஆவது மலையை பார்த்தோன்னே போயிடுச்சுங்க. அப்படி விடிஞ்சும் போயிடுச்சு. கிளைமேட் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்ததுங்க. எல்லாரும் சன்ரைஸ் பார்க்கணுங்கிறக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே நடந்து மேல போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ரொம்ப சொல்ல போனா மேல ரொம்ப செங்குட்டான பாதையா இருந்ததுனால குச்சி வச்சு மெது ஏறி போனேன். சன்ரைஸை பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அதையே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். சாமியை பார்க்கலாம் பார்த்தா மொத்த கியூ எங்கேதான் நிக்கிது. அப்படியே 2 மணி நேரம் ஆச்சு. மெதுவா இறங்கி சாமியை பார்த்துட்டோம். கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு விபூதியை பிரசாதமா கையில கொடுத்துட்டாங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் கால் வலிச்சோம். பிச்சு உதறாச்சு. இறங்கும் போதுதான் அந்த வலி இருக்கே அப்பா. இறங்கும் போது இல்ல கியூ வேற நின்று மெதுவா போக ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுவே பயங்கர வழியா இருந்தது. 7ஆம் மலை வியூவையும் பார்த்துட்டு இறங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்க எவ்வளோ லைனா இருக்குதுன்னு. செம்மையா வெயில் வேற கொளுத்து எடுக்க இருந்துச்சு. காலெல்லாம் அப்படியே மரத்து போயிடுச்சு. ஃபுல்லா மண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் 3ஆம் மலைக்கிட்டே வந்துட்டேன். ரொம்ப ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியல பேட்டரி லோவாகிறதுனால. இப்படியே ஒரு வழி மலை உச்சியும் பார்த்துட்டேன். அப்படியே இறங்கி பூண்டி அடிபாரம் வந்து என் பயணத்தை முடிச்சுட்டேன். இருக்கல ரொம்ப சவாலான மலைப்பயணமா இந்த வெள்ளிங்கிரி பயணம் இருந்தது. சபரிமலை கூட நான் கொஞ்சம் ஈஸியாக கூட ஏறிட்டேன். ஆனால் இந்த பயணம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட் டைம் என்ன ஃபுட்டேஜ்ல சரியா இருக்குங்க. ரொம்ப சாரி. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.